ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்றதை மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 793 ஆரம்பிக்கிறது. செயல் இல்லாத நிலையில்தான் இரண்டு ஒன்றாக முடியுமே தவிர செயல் இருக்கும்போது அப்படி ஆக முடியாது. ஏனென்றால் இரண்டு வஸ்துக்கள் ஒரே காரியத்தை பண்ண முடியாது. நான் பேசுகிறேன், ஊர் சுற்றுகிறேன், உங்களையெல்லாம் ஏமாற்றுகிறேன் என்றால் இதுகளை பண்ணுபவனாக நான் ஒருத்தன்தான் இருக்க முடியுமே தவிர இன்னொருத்தனும் இதையே ஐக்கியமாக பண்ணுவது என்பது முடியாது. காரியம் துவைதம். இன்னொன்றை வைத்துத்தான் காரியம் என்று ஏற்படுகிறது. இன்னொன்று இல்லாமல் அத்வைதமாக தன்னில் தானே உள்ள போது மட்டும்தான் காரியமில்லை. காரியமுள்ள துவைதத்தில் எப்படி இரண்டு ஏகமாக போவதான ஐக்கியம் ஏற்பட முடியும்? நிஷ்கிரியமான, அதாவது காரியமில்லாத பிரம்மம் ஜெகத்கர்த்தாவாகி இருக்கிற நிலைக்குத்தான் ஈஸ்வரன் என்ற பெயர் ஆதலால் அவன் துவைதமாகத்தான் இருந்தாக வேண்டும். ஜீவனுக்குள்ளே அவனுடைய நிஜஸ்வரூபமாக காரியமில்லாமல் இருக்கிற அத்வைத ஆத்மா இந்த காரியமுள்ள ஈஸ்வரனோடு ஐக்கியமாகிறது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆத்மா அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஜீவனாக காட்டுகிற மாயா விலாசத்தை ஈஸ்வரன் விலக்கிவிட்டால் ஜீவன் அதுவாகவே ஆகிவிடுகிறான் என்பதோடு சரி. அதை ஈஸ்வரன் சகுண ரூபத்திலுள்ள தானாக ஐக்கியம் பண்ணிக்கொள்வதற்கு இடமில்லை. அது நடக்க முடியாத சமாச்சாரம். ஈஸ்வரன் என்ற துவைத நிலையிலுள்ள வஸ்துவை பிடிப்பதும் அனுபவிப்பதும் துவைத நிலையிலுள்ள ஜீவனுடைய மனசுதான். இந்திரியத்தில் ஈடுபட்டு சிற்றின்பத்தில் மாட்டிக்கொள்ளாத பரிசுத்த மனசாகத்தான் இருக்கட்டும், வேறு எதுவாகத்தான் இருக்கட்டும், அது துவைத நிலையிலுள்ள ஈஸ்வரன் என்ற இன்னொன்றை அனுபவிக்கிறது என்பதாலே தானும் துவைத நிலையில் குணங்களோடும் காரியங்களோடும் இருப்பதாகத்தான் இருந்தாக வேண்டும். இந்த லெவலில் மட்டும் நின்று பார்க்கிற போது துவைத விசிஷ்டாத்வைதிகளின் சித்தாந்தப்படி அவர்கள் எதை மோட்சம் என்று சொல்கிறார்களோ அந்த மோட்சத்திலும் ஒன்றாய் போய்விடுவது என்பது இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் ஜீவனின் அடியாழமான காரியமற்ற ஆத்மா வரைக்கும் போகாதவர்கள். ஈஸ்வரனிடம் பிரேம பக்தி பண்ணுவது, தாஸ்யம் பண்ணுவது, இவைதான் ஒரு ஜீவனுக்கு மோட்சம் என்கிற சாஸ்வத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவை என்ற கருத்துடையவர்கள் அவர்கள். இவர்களுடைய ஈஸ்வரனுக்கும் நிர்குணம் என்பது நிஜஸ்வரூபமில்லை என்கிறார்கள். சகுணம்தான் அவர்களுடைய முடிந்த முடிவு. அத்வைதிகளான நாம் தான் ஒரே ஆத்மாவிலே ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டை சொல்கிற மாதிரி ஒரே பிரம்மத்தை ஜெகத்காரியமற்ற நிஷ்பிரபஞ்ச நிர்குண பிரம்மம் என்றும் ஜெகத் வியாபாரம் செய்யும் பிரபஞ்ச சகுண பிரம்மம் என்றும் ஜீவனுடைய நிலையிலிருந்து வித்தியாசம் கல்பித்து இரண்டு மாதிரி சொல்கிறோம். அவர்களுக்கு பிரம்மம் என்றாலே சகுண பிரம்ம ஈஸ்வரன் தான், நிர்குணம் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை அபிப்பிராயப்படி பார்த்தால் அப்படித்தான் முடிவு பண்ண வேண்டியதாகும். ஜீவாத்மாவுக்கு சாஸ்வதமான மோட்ச நிலை தாஸ்யம் தான் என்றால் அப்பொழுது ஈஸ்வரனும் அந்த பக்தி பணியை சாஸ்வதமாக ஏற்றுக்கொள்கிறவனாக, ஏற்றுக்கொண்டு கிருபையை வர்ஷிக்கிறவனாகவே இருந்தாக வேண்டும். ஒன்றை ஏற்றுக்கொள்வது, கிருபை புரிவது என்பதெல்லாம் காரியத்தை சேர்ந்தவையே, துவைதத்தை சேர்ந்தவையே. எனவே இதை சாஸ்வதமாக செய்ய வேண்டியவன் ஈஸ்வரன் என்பதால் அவன் எப்பொழுதும் ஜீவனை ஐக்கியம் கொள்ளாதவனாக வெளியிலே தான் விட்டு வைத்திருக்க வேண்டும். அதாவது அவர்கள் சொல்கிற மோட்சப்படி வேதமாகவே வைத்திருக்க வேண்டும். தன்னை தாஸ்யம் பெறும் மகாசக்தனாகவும் அவர்களை தாஸ்யம் செய்யும் அல்பசக்தர்களாகவும் தான் வைத்திருக்க வேண்டும். இவனுக்கு காரியம் போகவில்லை, அவர்களுக்கும் காரியம் போகவில்லை என்றால் இப்படி வேறாகத்தான் இருக்க முடியும், ஐக்கியமாக முடியாது. காரியமில்லாமல் தூங்குகிற போது ஒரு சக்கரவர்த்தியும் ஒரு ஆண்டி பிரதேசியும் ஒரே விதமான சாந்தானுபவத்தில் இருக்க முடியும். காரியம் அவன் சக்கரவர்த்தியாயுள்ள போது ஆண்டி பிரதேசி அவன் மாதிரி இருப்பது எப்படி முடியும்? சரி, ஈஸ்வரனோடு ஐக்கியமாகி அவனேயாக ஜீவன் ஆக முடியாது என்றாலும் பரம கருணையால் அந்த ஈஸ்வரன் தானும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு ஜீவனுக்கும் தன் ஐஸ்வர்ய சக்தி முழுவதையும் கொடுக்கலாமே என்று கேட்டால் அப்படி மட்டும் அவன் செய்யவே மாட்டான். ஏனென்றால் அப்படி பண்ணினால் இன்னொருடம் அவன் பரமகருணை காட்டுவதே ஜெகத் முழுவதற்கும் அவன் மகா கஷ்டத்தை கொடுப்பதாகவே ஆகிவிடலாம். எப்படி என்றால் அவன் ஜெகத் நிர்வாகத்திலே இப்படி இது இந்த சமயத்தில் சிருஷ்டி ஆக வேண்டும், சம்ஹாரம் ஆக வேண்டும் என்றெல்லாம் சங்கல்பித்து நடந்து கொண்டிருக்கிறான். ஒரே ஆசாமியின் சங்கல்பமாக இது நடப்பதால் தான் ஜெகத் வியாபாரம் சீராக ஆர்டரோடு இருக்கிறது. ஜீவனுக்கும் பூரா ஈஸ்வர சக்தி ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரிஜினல் ஈஸ்வரன் சிருஷ்டி செய்ய சங்கல்பிக்கும் போது இவன் சம்ஹாரம் பண்ண சங்கல்பிக்கலாம்.
அவன் ஒன்றை சமாரம் செய்கிற போது இவன் அதை சிருஷ்டி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரே தாறுமாறாக போய் லோகம் பூராவும் சாவோஸ் ஏற்படுகிறபடி ஒரே குழப்பமாகிவிடும். இந்த காரணத்தை காட்டிதான் ஆச்சாரியால் பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே எந்த ஜீவனும் பிரம்மமாய் இருக்கிறானே தவிர ஈஸ்வரனாகுவதில்லை என்கிறார். ஈஸ்வரனாகவே ஆகாமல் ஆனால் அவனுடைய ஜெகத் வியாபார ஆபீஸ் தவிர பாக்கி சக்திகளை ஜீவன் பெற முடியும். அதீதமான பிரேம பக்தியின் பரவசத்தில் அவனே ஆகிவிட்டது போன்ற பாவம் கூட ஏற்படலாம். பாவம் தானே தவிர இது நிஜம் இல்லை. பரவச பாவத்தில் உள்ள போது மட்டும் அவனுடைய சக்தி முழுவதுமே தாங்கள் பெற்றதாக இவர்கள் அனுபவிப்பார்கள். இது ஈஸ்வராவேஷம். அப்புறம் அது போய்விடும். இந்த ஸ்திதியில் இருக்கிற போதுதான் அநேக மகான்கள் இந்த லோகம், சமுத்திரங்கள், மலைகள், நட்சத்திரங்கள் எல்லாம் கூட தங்கள் சிருஷ்டிதான் என்பது போல பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த பரவச நிலையின் போது நிஜமாகவே அவர்களுக்கும் ஈஸ்வரனைப் போலவே சகல விஷயமும் தெரிந்திருக்கும். சகல ஜீவர்களுக்கு உள்ளும் புறமும் இருப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். அதனால் உன் சிருஷ்டியால் இந்த ஜீவர்களுடைய சமாச்சாரத்தை எல்லாம் சொல்வேன் என்று அவர்கள் கேட்டால் நம்மாதிரி முழிக்க மாட்டார்கள். சர்வஜத்தை கூடிய அவர்களுடைய அந்த நிலையில் எல்லாம் சொல்லிவிடுவார்கள். திரிகால ஞானிகளாக வந்தது, வரப்போகிறது எல்லாவற்றையும் சொல்வார்கள். இம்மாதிரி நிலையிலே சிருஷ்டி சித்தாந்தமும் இந்த ஒருவன் முக்தனானால் அத்தனை பேரும் முக்தி அடைவதாக சொல்கிற சர்வமுக்தி கொள்கையும் ஏற்பட்டதாக கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த ஆவேசம் சாஸ்வதமல்ல. ஜீவன் நிஜமாக ஈஸ்வரன் ஆவதில்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.